கூடிய சீக்கிரமே அழகுமதியும் சுரேஷும் ஒன்னா சேர்ந்து செய்கிற ரொமான்ஸை பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி அன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாப் வந்துடும் அப்படிங்கிற நிலமையில அங்கே எதில் பார்த்தா தங்கராஜ் காரில் வேற ஒரு பொண்ணு கூட போய்கிட்டு இருக்காரு. அங்கே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்த ஒரு ஆட்டோவில் ஏறி அழகுமதி, அண்ணே அந்த கார் போகுதில்லண்ணே முன்னாடி அதானே பெரிய அந்த இண்டிகா கார், அந்த காரையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்கண்ணே ப்ளீஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கண்ணே அப்படின்னு அழகுமதியும் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்ல உடனே ஆட்டோக்காரரும் சரிம்மா சரி, அந்த கார் போகிற ஸ்பீடுக்கெல்லாம் என்னோட ஆட்டோ போக முடியுமாம்மா, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன், அது செம ஸ்பீடாக வேற போகுது அப்படின்னு சொல்ல என்னம்மா பொண்ணு அந்த கார் அங்கே அப்படியே ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆட்டோக்காரரும் சொல்கிறாரு. அண்ணே அப்போ நீங்களும் கொஞ்சம் மெதுவாக போங்கண்ணே, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறது தெரிய வேண்டானே அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. சரிம்மா சரி அப்படின்னு அதே சமயம் அங்கே தங்கராஜ் இறங்கி வனிதா வா ஒரு இளநீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவை கூப்பிட உடனே வனிதாவோ இல்லைங்க நான் வந்தா யாராவது உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை ரேவதியோட சொந்தக்காரங்களோ பார்த்துட்டா கடைசியில் அது உங்களுக்கு தானே பிரச்சனை, அதனால் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ் சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இறங்கி வா வனிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. நீயும் நம்ம இங்கே ஆட்டோக்குள்ளே உட்காந்துருந்தா அங்கே என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்காமல் போயிடுவோம், அதனால் இறங்கி போயிடுவோம் அப்படின்னு அழகுமதியும் தான் பேக்ல வச்சிருந்த மாஸ்கை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ வண்டிக்கு வெயிட் பண்றது போல. அதே சமயம் அங்க தங்கராஜ் கூட பேசிக்கிட்டு இருக்க வனிதா ரொம்பவுமே சோகமா இருக்க உடனே இளநியை வாங்கி கொடுத்த தங்கராஜ் சொல்றாரு இதை பாரு வனிதா, இந்த தங்கராஜ் இருக்கிற வரைக்கும் உன்னோட கண் கலங்கிறதுக்கு நிச்சயமா விட மாட்டேன், அதனால நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன், இந்தா இப்போதைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே அழகுமதி கொஞ்சம் தூரத்தில் நின்று வீடியோவாக எடுத்துடுறாங்க. அதே சமயம் அங்கே தங்கராஜும் அதை பற்றி தெரிஞ்சுக்காம ஏறி காரில் போக யாராக இருக்கும் இந்த பொண்ணு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கே திரும்பி வந்து அண்ணன் திரும்பவும் பஸ் ஸ்டாப்புக்கே போகலான்னு அப்படின்னு சொல்லி திரும்பவும் பஸ் ஸ்டாப்புக்கே போயிடுறாங்க அழகுமதி. அதே சமயம் ஆட்டோவில் போக போக யாராக இருக்கும் அந்த பொண்ணு அவர் என்னமோ ரொம்பவுமே கரிசனமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு நமக்கு ரிலேட்டிவ் மாதிரியும் தெரியல, ஒருவேளை ரேவதிக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை என்னவா இருக்கும், அதுவும் யாராவது பாத்திர போகிறாங்கன்னு சொல்லி பயந்து பயந்து வாங்கி கொடுக்குறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நாம தான் தப்பாக நினைக்கிறோமா, அப்போது அந்த தங்கராஜுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும், நம்ம தங்கச்சி அறிவுமதியை செல்ஃபோனை பிடுங்கி பார்த்த மாதிரி நம்ம இப்போ அவர் பின்னாடி போய் வெவு பார்த்த மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டே அழகுமதி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. அதே சமயம் தங்கராஜ் அன்னைக்கு வீட்டுக்கு போகிறாரு, நைட்டு 11 மணிக்கு போகிறாரு. அதே சமயம் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு போயிருக்க அவங்க அம்மா தங்கராஜ் ஏன்டா இந்நேரம் அப்படின்னு சொல்ல ஏம்மா ஏன் நீ வந்து எதுக்குமா கதவை திறக்கிற, அவள் எங்கே போயிட்டா ரேவதி அப்படின்னு கேட்க உடனே ரேவதி குழந்தைகளை வச்சுட்டு தூங்குறாடா, உனக்கு தான் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மாவும் கண்டிக்க அம்மா உனக்கு தெரியாதுமா உனக்கு தெரியாது, இன்னைக்கு அந்த ரேவதியோட தம்பி பொண்டாட்டி ஆஷால் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற அந்த ராமமூர்த்தியோட புள்ள எவ்வளவு அவமானப்படுத்திட்டா தெரியுமா, அதை நினச்சி என்னோட மனசே கேட்க மாட்டேங்குதுமா, இப்போவே வர சொல்லு அந்த ரேவதியை, அவங்க அப்பன் வீட்டுக்கே அடித்து துரத்துனாத்தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும், இந்த தங்கராஜ் யாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார உடனே டேய் எதா இருந்தாலும் காலையில் ரேவதி கூட பேசிக்கலாம், பாவண்டா அவளும் இது நேரம் வரைக்கும் அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுவிட்டு இப்போ தான் போய் குழந்தைங்களை வச்சு படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தங்கராஜோட அம்மா. அதே சமயம் தங்கராஜ் சொல்றாரு நீ போய் எழுப்புறியா இல்லை இப்போ நான் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விடவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்பவுமே பேச டேய் நானே கூப்பிட்றேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரேவதி இங்கே வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தங்கராஜோட அம்மா. ரேவதியும் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு வர உடனே தங்கராஜ் எழுந்து நின்று கண்ணெல்லாம் சவக்க ஏண்டி உன் தம்பி பொண்டாட்டி என்னை அவமானப்படுத்துவாளா
பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது அவ கூட சேர்ந்துட்டு நீயும் என்னை அவமானப்படுத்துவியா? நீ என்ன இந்த தங்கராஜ அவ்வளவு இலக்காரமாக நினச்சிட்டிங்களா? நட நட இப்போவே நட, உங்கள் ஆத்தா வீட்டுக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் தானே இந்த தங்கராஜ் யாருன்னு அவங்களுக்கெல்லாம் புரியும். இந்த சுரேஷ் நேற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாயை மூடிட்டு நிற்கிறான் அவன் பொண்டாட்டி பேசுகிறத கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் குதிக்க உடனே ரேவதி சொல்கிறாங்க, அப்படியா, சரி, நானும் இத்தனை நாளாக என்ன சரி எப்படியாவது சகிச்சுட்டு வாழ்ந்துடலாம் குழந்தைங்களுக்கு வேண்டின்னு சொல்லித்தான் இருந்தேன். இனிமேல் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் எழுப்ப போக, ஏ நிப்பாட்டுடி, குழந்தைங்களை எதுக்கு எழுப்புற? அது என் குழந்தைங்க என் கூட தான் வளரும். நீ மட்டும்தான் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிற, வா கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, டேய் தங்கராஜ் வேண்டாண்டா, எதா இருந்தாலும் காலையில் பேசிக்குவோம் அப்படின்னு அவங்க அம்மாவும் பேச, உடனே என்ன கிளவி நீயும் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகணுமா? அப்புறம் என்ன வாயை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை இழுத்து கொண்டுட்டு போய் அங்கே 11 மணிக்கு கதவை தட்டுறாரு. அதே சமயம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்திரிச்சு வர, என்ன மாமா இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல, டேய் நீ ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி பேசாதடா, முதல்ல எங்கடா உங்கள் அம்மா உங்கள் அப்பா, அவங்கள வர சொல்லுடா, அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அழகுமதியும் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இதை பாருங்க, இனிமேல் உங்கள் புள்ள எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சு பார்த்துக்குங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஐயையோ மாப்பிள்ளை இந்த நேரத்துக்கு கொண்டு வந்து ரேவதி என்ன தப்பு பண்ணனா? ஐயோ எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் ராஜலட்சுமியும் படபடப்பாக பேச, உடனே அது என்ன பண்ணனாங்கிறது இங்கே நிற்கிறாள்ல உங்கள் மருமக, அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் மாமா நான் வேணும்னா வீட்டில் கொண்டு வந்து விடவா? இப்போ நீங்கள் நிலைமை சரியில்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, டேய் நிறுத்துடா நிறுத்து, எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், நீ என்னை அவமானப்படுத்தி பிளான் போட்டு வர சொல்லிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக காரி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு தங்கராஜ். அதே சமயம் அங்கே ரேவதியோ அங்கே கேட்குறாங்க, அழகுமதியும் மலரும், என்ன நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்ச நாள் கண்டிப்பாக அவர் மனசு மாதிரி வந்து கூட்டிகிட்டு போவார் ரேவதி அப்படின்னு மலரும் சொல்ல, ஆஹா யார் நானா ஃபீல் பண்ணுறானே, சேச்சே இப்படி ஒரு ஆள் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் வாழாமையே இருந்துக்கலாம், சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை வெளியில் காமிச்சிக்காம ரேவதியும் போக, மறுநாள் காலையில் எப்பவும் போல் அங்கே காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க அழகுமதி. மறுநாள் சாயங்காலமும் அதே மாதிரி அந்த பொண்ணு கூட போய் பணம் கொடுத்துட்டு போகிறாரு தங்கராஜ். அதை வீடியோவாக எடுத்து வச்சுட்டு தங்கராஜை பின்னாடியே போய் மடக்கி பிடிச்சு கேட்குறாங்க அழகுமதி, என்ன ரேவதி அண்ணிய எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இவ கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், 2-3 நாளாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், யார் இந்த லேடி, இவங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, இதை பாரு, இவ எனக்கு வேண்டப்பட்டவ, அதுதான் ரேவதி அண்ணிய வேண்டான்னு சொல்லி நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதுக்கு காரணமே நீ தான். அதை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அடித்து துரத்தணும், அதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். என்னோட லைனில் குறுக்க வர்றையே, நீ யார்? நீ என்ன சொன்ன? உன் தங்கச்சி லைனில் அன்றைக்கி நான் பேசும்போது அது உங்கள் தேவையில்லாத வேலைன்னு சொன்ன மாதிரி தான் இது. இப்போ என்னோட வழியில் நீ குறுக்க வர்றது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. உடனே சரி, இதோ இங்கே வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, இதை பாரு, உங்கள் வீட்டில் என் மேலே பெரிய நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, தேவையில்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறது, என்னை துரத்துறது, ஃபாலோ பண்ணுறதுன்னு பண்ணி உன் பேரை நீ கெடுத்துக்காத, அதுக்கப்புறம் எந்த எல்லைக்கு வேணாலும் போமா இந்த தங்கராஜ், உன் அப்பா ராமமூர்த்தி கிட்ட போய் கேளு, என்னோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒழுங்கா அவங்க யாருன்னு சொல்லுங்க, சரி நீங்கள் சொல்லக்கூட வேண்டாம், ரேவதி அண்ணியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து வச்சு வாழுங்க அப்படின்னு அழகுமதியும் சொல்கிறாங்க. நான் இத்தனை சொல்லியும் நீ அதை கேட்க மாட்டேன்னா சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இனி எனக்கு பயம் இல்லை, தங்கராஜா கொக்கான்னு நீ பார்க்கத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் போயிடுறாரு. அதே சமயம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இந்த வீடியோவை எல்லாம் நிச்சயமாக காட்டணும்னா ரேவதி அன்னைக்கு மனசு கேட்காது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க அழகுமதி. அதே சமயம் மறுநாள் அங்கே தங்கராஜ் வீட்டில் எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு பசங்க எல்லாருமே அழுகிறாங்க. அதனால் வேற வழி இல்லைன்னு சொல்லி தங்கராஜ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே ரேவதி
ரேவதி கிட்ட காட்டுறக்காக வர்றாரு. வந்தவர்கிட்ட அழகுமதி சொல்கிறாங்க, அண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய அழகான ஃபோட்டோ வச்சுருக்க காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தங்கராஜோ என்ன குடும்பத்தை அப்படியே பிரித்து விடுறதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, உடனே அத்தை மாமா எல்லாருமே வாங்க, நான் இவரோட ஃபோட்டோவை, அதுவும் முக்கியமான ஃபோட்டோவை, இவரோட லட்சணம் என்னங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதி ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அங்கே 4 பேருமே சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கிறது ரேவதியோட குழந்தைங்க தங்கராஜ் இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு தங்கராஜ். என்ன இந்த ஃபோட்டோவா அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு நிமிஷம் நான் தங்கராஜ் அண்ணன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் கூப்பிட, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா நீ அந்த வீடியோவை வச்சுட்டு அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்களை மாதிரி பிரித்து விடுறதுக்கும் சந்தேக புத்தியும் எனக்கு கிடையவே கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஏதோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கிறது மட்டும் என்னால் யூகிக்க முடிஞ்சிச்சு. எதையுமே நல்ல கோணத்தில் தான் இந்த பாப்பா இந்த மாதிரி தப்பான கோணத்தில் என் தங்கச்சியை நீங்கள் பார்த்த மாதிரி நான் உங்களை நினைக்கல. ஆனால் நான் நினச்ச மாதிரியே அவங்களுக்கு ஏதோ மருத்துவ உதவிக்காகத்தான் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு